Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 6 அதிகாரிகளுக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அபராதம் விதித்துள்ள சம்பவம் அரசு அதிகாரிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் தனது நிலத்தினை அளவீடு செய்ய 2023ஆம் ஆண்டு அளித்த விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை விசாரித்து நுகர்வோர் ஆணையம் மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோருக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. கடலூரில் சாலை பாதுகாப்பு மாத விழா என்ற பெயரில் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்திய அதிகாரிகளால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முறையான முன் ஏற்பாடுகள் செய்யாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். திறனற்ற திமுக ஆட்சியின் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மீது அக்கறை இல்லாமல் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து நடுரோட்டில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். திருத்தணி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து எஸ்பி கண்டிகை பகுதியில் பேருந்தின் முன்சக்கர டயர் பலத்த சத்தத்துடன் வெடித்து சாலை ஓரத்தில் நின்றது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சத்தில் கூச்சலிட்டு பதறி அடித்தபடி வெளியேறினர். திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் தகரடப்பா பேருந்துகளை நிறுத்திவிட்டு பயணிகளின் உயிருக்கு உத்தரவாதம் உள்ள பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒப்பந்தம் கோருவதில் திமுகவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 8 பேர் காயமடைந்தனர். திருக்கோவிலூரில் பூங்கா ஒன்றில் 4,50,000 ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியில் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை கோர திமுக வார்டு உறுப்பினரான அண்ணாதுரை மற்றும் திமுக பிரமுகர் ஜெகன் ஆகிய இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 8 பேர் காயமடைந்தனர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்ற திமுக ஆட்சியில் டெண்டர்களில் கமிஷன் அடிப்பதற்காக இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவம் திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டை அம்பலப்படுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வில்லங்கம் சான்று கேட்டு பட்டா கத்தியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவபுரம் கிராமத்தை சேர்ந்த கணபதி என்பவரின் நிலத்தினை போலி ஆவணங்கள் கொண்டு அவரது உறவினர்கள் பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதை தெரிந்து கொள்ள 6 மாதத்திற்கு முன்பு வில்லங்க சான்று கோரி பதிவு செய்தும் வில்லங்க சான்று வழங்காததால் ஆத்திரமடைந்த கணபதி வில்லங்க சான்று கோரி பட்டா கத்தியுடன் வந்த வீடியோ வெளியாகி உள்ளது.